எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காஜு பன்னீர் கறி தான் பார்க்க போகிறோம். இது ரோட்டி, சப்பாத்தி, நான், புலாவ் ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ரிச்சான முந்திரி பன்னீர் கறி செய்ய இதுக்கு தேவையான பன்னீர் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 25 முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குடமிளகாயை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். குடமிளகாய் செய்யறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாமனா நீங்கள் இது இல்லாமல் கூட நீங்கள் கறியை செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் பன்னீரை எடுத்திருக்கேன். பன்னீரை சின்னதாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி பன்னீரை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். 5லேருந்து 7 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகிடும். பேன்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. நான் இங்கே 25 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்து வதக்குங்க. அடுத்து பொடுசா நறுக்கின 3 வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி அதையும் வதக்கிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 15 நிமிஷம் ஆகும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்குங்க. நாலு தக்காளி அரைச்சு அதோட விழுதியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் கொதிக்க விடுங்க. தண்ணி வத்துனதும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ மசாலா தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அரைச்சி வச்ச முந்திரி விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முந்திரி விழுதை சேர்க்கறதுனால இந்த கறிக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடலாம். உங்கள் கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்ச குடமிளகாய், பன்னீர், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடாயை மூடி வச்சு ஸ்டோவை சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கொஞ்சம் கசூரி மேத்தியும் கசக்கி சேருங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவிக்கிறேன். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கறி ரோட்டி, சப்பாத்தி, நான், புலாவ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த ரிச்சான கறி ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.